நமது மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நமது ஃப்ரீ டெஸ்ட் மாணவர்களுக்கு உண்டான முதல் வகுப்பை நம்ம பார்க்க போறோம், அறிமுக வகுப்பு. நம்மளுடைய மாணவர்கள்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்களும் கமெண்ட்ஸ்ல வணக்கம் அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய ரோல் நம்பரை என்ட்ரி பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. எப்படி நம்ம படிக்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். அதே மாதிரி இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல ஒரு பாடங்கள் எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் புதிய மாணவர்கள் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு எப்படி இது படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ முதல்ல புதிதாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கலாம். நம்ம டிஎன்பிசி குரூப் 4 2026 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆன்லைனில், அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃப் வடியில் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம், ஃப்ரீ டெஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஷெடியூல் கொடுத்துருப்பேன், வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன், மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற விளக்கமும் கொடுத்துருப்பேன். பார்த்துட்டு விருப்பமுள்ள மாணவர்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான பாயிண்ட்டை நோக்கி போகலாம். ஸோ முதல்ல புதியதாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இதை படிக்கணும், ஒரு பிடிஎஃப்லாம் அனுப்புகிறோம், நம்ம அவுட் ஆஃப் புக் அனுப்புகிறோம், அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம், இன்னும் பிடிஎஃப் அனுப்புகிறோம். சார் இது எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த டிஎன்பிசியை பொறுத்தவரையிலையும் முதல்ல உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கணும். முதல்ல ஒரு ஆர்வம், நான் இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும், ஒரு அரசு அதிகாரத்துக்கு நான் போகணும் அப்படின்னும் போது அந்த முதல் ஆர்வத்தை உருவாக்கணும். இதை நான் அச்சீவ் பண்ணணும், அதுக்கு நான் என்ன வழியை பின்பற்றணும், அந்த வழியை நோக்கி தான் நம்ம போகணும். அந்த வழிகள் பெரிதாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு அது சிறிய வழிகளாக இருக்கலாம். ஆனால் அந்த வழிகளில் கடந்து போகிறது அவரவர்கள் கையில் இருக்கு. ஸோ அப்போ ஒரு சில பேருக்கு படிக்கிறது இவ்வளோ பாடங்கள் இருக்கா, இந்த சப்ஜெக்ட் புரியாத அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதையும் கற்றுக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்மளோட லட்சியத்தை நோக்கி போகும்போது நம்ம புதியதாக சில விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டிய சூழல் உருவாகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க, ஆர்வமாக இருக்கிறவங்க பயப்படாதீங்க. போக போக எல்லாமே உங்களுக்கு பழகிடும், உங்களுக்கு அது சாதாரணமாக மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி படிக்கணும், தமிழை பொறுத்தவரையிலையும் நான் சொல்லியிருப்பேன். சிலபஸ் படி நம்ம படிக்கிறோம். சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்கை, ஒரு குறிப்பிட்ட டாபிக், ஒவ்வொரு வாரம் ஒரு 2 டாபிக் 3 டாபிக் கொடுக்குறோம். அது எந்தெந்த புக்கில் இருக்குது, இந்த புக்கெலாம் படிங்க, நியூ புக் படிங்க, ஓல்டு புக் படிங்க அப்படின்னு எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ தமிழ் அப்படி படிக்கலாம். அவுட் ஆஃப் சோர்ஸும் அதே மாதிரி பழமொழி நானூறுகள், மரபு தொடர்கள், கலைச்சொற்கள் இந்த வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம். போக போக தேவையான பிடிஎஃப்லாம் கொடுத்து படிக்க வைக்க போகிறோம். ஸோ இந்த டவுட்லாம் இன்னும் உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு டிஸ்கஷன் குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பில் நீங்கள் கேள்விகள் யாராவது ஒரு டவுட்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான இந்த எக்ஸாமில் எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ ஒரு பாலிடிக்ஸ் ஒரு பாடம் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு எக்ஸாமுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடத்தை ஒரு 4-5 டைமாவது நம்ம படிக்கணும். நம்ம ஸ்கூலில் 10th-லலாம் 12th-லலாம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். 2 மார்க் கொஸ்டின்ஸு, 1 மார்க் கொஸ்டின்ஸு, 5 மார்க் அப்படின்ட்டு நம்ம மெமரி பண்ணுவோம். அது படிப்போம், அப்படியே போய் அதாங்க எழுதுவோம். ஆனால் டிஎன்பிசின்றது அப்படி கிடையாது. டிஎன்பிசியை பொறுத்தவரையிலையும் ஒரு பாடத்தை முதல்ல ஃபர்ஸ்ட் டைமு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கதைகள் வடிவில் முதல்ல ஒரு லைன் விடாமல் ஒரு பாடம், இந்த பாடம் சிலபஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க அந்த பாடத்தை முழுசாக படிக்கணும். 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா அந்த பாடம் 6ஆம் வகுப்பு மாணவனுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதுல சும்மா சின்ன சின்ன கதைகள் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் ஒவ்வொரு புத்தகங்களையும் நம்ம தாடும்போது 6ஆம் வகுப்பு புத்தகம் நம்ம படிச்சோம்னா நம்ம 6ஆம் வகுப்பு மாணவனா மாறணும். 8ஆம் வகுப்பு புத்தகம் படிச்சோம்னா 8ஆம் வகுப்பு மாணவனா மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் அந்த கண்டென்ட்டை, அந்த கான்செப்டை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது தான் அப்படி. இப்போ ஒரு டைம் படிச்சுட்டோம், இந்த பாடத்துல இது கதைகள் சொல்லி இந்த பாயிண்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாடத்துல இந்த கதைகள் நம்மளுக்கு சும்மா புரிய வைக்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க. ஆனால் மெயின் கண்டென்ட் என்ன, இந்த கண்டென்ட்டை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கதைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு முதல்ல அந்த பாடத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு பாடம் படிக்கும்போது இந்த கண்டென்ட்டுக்காக தான் மேலே ஒரு 2 பேராகிராஃப் கதையை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு 2வது டைம் அதே பாடத்தை திரும்ப படிக்கும்போது அந்த கண்டென்ட்டை அண்டர்லைன் பண்ணி அந்த கண்டென்ட் தான் நம்மளுக்கு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை வச்சு தான் எக்ஸாம்ல கூற்று காரணத்துல டைரக்ட் கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா அந்த நம்ம எது முக்கியமான பாயிண்ட் நம்ம பாடம் படிக்கும்போது புரியுதோ அதை தான் கூற்று காரணத்துல குழப்பி கேட்பாங்க. அப்ப அந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுல ஏதாவது வருடங்கள் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் திட்டங்கள் கொடுத்துருக்கலாம், இல்லை யாராவது நூல் கொடுத்துருக்கலாம், ஆசிரியர்கள் கொடுத்துருக்கலாம், ஒரு மன்னர்கள், போர்கள், அரசியலமைப்பின் விதிகள், அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த கண்டென்ட்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து அதை தான் திரும்ப 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 பார்த்து டெஸ்ட்டுக்கு படிச்சு டெஸ்ட்ல அட்டன் பண்ண போறோம், ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதே பாயிண்ட்டுங்களை டிஸ்கஷன் குரூப்ல டிஸ்கஷன் பண்றோம், ஞாபகப்படுத்தி போறோம். அப்ப திரும்ப திரும்ப மறந்துடும். இப்ப போன மாசம் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறீங்க, ஒரு பாடத்தை படிக்கிறீங்க அப்படின்னா
திடீர்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு கேள்விகள் கேட்டாங்கன்னா மறந்துடும். அப்ப நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆயிடும், நம்ம போன மாசம் படிச்சோம், போன வாரம் படிச்சோம், எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு. யாருக்குமே முதல்ல டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இப்படி மறந்துதான் போகும். இதுதான் டிஎன்பிசியோடைய உண்மையான நியதி. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் படிக்கிறாங்க, போன மாசம் ஒரு புக்கை படிச்சாங்கன்னா இந்த மாசத்துல அந்த புக்ல இருந்து கேட்டா எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்கன்னா கிடையாது. அப்ப டிஎன்பிசி பொறுத்தவரையில திரும்ப யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் திரும்ப ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு நீங்க அதிகமான முறை பாடங்களை திரும்ப ரீட் பண்ணிட்டே வரீங்களோ அது உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஒரு விஷயத்த வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணோம்னா நம்மளுக்கு ஞாபகம் வராது. ஒரே விஷயத்த டெய்லி பண்ணிட்டே இருக்கும்போது அது நம்ம மைண்ட்ல இருந்து போகுதா, எந்த ஒரு மூலையில இருந்தாலும் நமக்கு ஞாபகம் வந்துடும். அதே மாதிரிதான் டிஎன்பிசியை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு பாடங்களையும் ஒரு பாடத்தை ரீட் பண்ணிட்டு ஓரளவு கண்டென்ட்டை ஞாபகம் வச்சுன்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிட்டு போறோம், திரும்ப ரிவிஷன் பண்றோம். அதே மாதிரி திரும்ப ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்குள்ள ஒரு பாடத்தை 2 டைம் 3 டைமா திரும்ப நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் அந்த பாடத்தை கம்ப்ளீட் நேரத்தை பயன்படுத்தி ஒரு டெஸ்ட் இந்த வாரம்னா ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த பாடத்தை படிச்சு டெஸ்ட் எழுத முடியுமா, ஞாபகம் வராது. அப்ப டெஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த பாடங்களே கொடுக்கப்பட்ட பாடங்களே ஒரு 3-4 டைம் நம்ம திரும்ப படிச்சுட்டு போகணும். அப்பதான் அந்த எக்ஸாம்ல ஞாபகம் வரும். நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க 4 ஆப்ஷன். ஸோ அப்ப அந்த 4 ஆப்ஷனை பார்க்கும்போது இந்த கேள்வியும் பார்க்கும்போது 4-5 டைம் நம்ம ரிவிஷன் பண்ண நமக்கு ஞாபகம் வரும். அதனால எதுவுமே ஞாபகம் வரல, இது மறந்துடுதுன்னு யாரும் பயப்படாதுங்க, எல்லாருக்குமே இது நடக்கிற ஒன்றுதான். ஸோ அதனால இந்த கான்செப்டை விட்டுருணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, சில பேர் அந்த எக்ஸாம் அட்டன் பண்றவங்க மாற்றுத்திறனாளிகள் அட்டன் பண்றாங்க. அப்புறம் கேஸ்ட் வைஸா பார்க்கும்போது எஸ்சி/எஸ்டி, பிசி/எம்பிசி இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வைஸாவும் எழுதுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு மனநிலை இருக்கும் பொதுவா. இப்ப நான் ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கேன், ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறேன்னா, அப்போ எனக்கு என்னுடைய கோட்டாவில் மார்க் கம்மியா தான் கேட்பாங்க, அப்ப நம்ம குறைவான மதிப்பு எடுத்தா வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட் அப்படிதான் எப்படி யோசிப்பாங்கன்னா, நம்ம எஸ்சி/எஸ்டி நம்மளுக்கு குறைவான மதிப்பெண் எடுத்தா ஒரு 10-5 கம்மியா எடுத்தாலும் நம்ம போயிடலாம். அதே மாதிரி லேடிஸும் அதே மாதிரி எப்படி நினைக்கலாம், பெண்களுக்கு கம்மி தானே மார்க் எடுத்தா போயிடலாம், இடஒதுக்கீடு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த மாதிரி நினைச்சு யாரும் படிக்கக்கூடாது. அதை பத்தி நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அது நீங்க எக்ஸாம் எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த டிஎன்பிசி உங்களை அதை டிவைட் பண்ணி யாராருக்கு என்னென்ன கோட்டாவில் வராங்க உங்களுடைய மார்க்கை பொறுத்துன்றது. அது அப்பதான் நாம படிக்கும் போதே என்னைக்குமே அந்த கம்யூனிட்டிக்கு கம்மியா மார்க் கேட்பாங்க, அப்ப இவ்வளவு எடுத்தா போதுமா, இந்த சப்ஜெக்ட் மட்டும் படிச்சோம்னா இதை எடுத்துடலாமா, இல்லை நான் ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கேன் எனக்கு இவ்வளவு மார்க் இருந்தா போதும் அதனால இந்த சப்ஜெக்ட் மட்டும் படிச்சு அந்த மார்க் வாங்கிடலான்ற மனநிலையை யாரும் விட்டுருணும். 200 கேள்விக்கு நீங்க படிக்கிறீங்க, அதாவது மிகப்பெரிய பணக்கார பையனும் அந்த எக்ஸாம் எழுதுவான், வசதி வாய்ப்புள்ள மாணவன் எழுதுவான், ஒரு ஸ்டேட் லெவல்ல பெரிய ரேங்க்ல இருக்கிறவனும் எழுதுவான். அவனுக்கு அதே கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறாங்க, உங்களுக்கு அதே கொஸ்டின்ஸ் தான். அவங்களும் நீங்க படிக்கிற புத்தகங்களே தான் படிக்கிறாங்க, நீங்களும் அதே புத்தகங்களை படிக்கிறீங்க. அப்ப டைம் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரே டைம் தான். அவங்க 1 இயர் படிக்க போறான், நீங்க 1 இயர் படிக்க போறீங்க. அப்ப அவனை நீங்க மிஞ்சிட போற அந்த விஷயத்தை தான் பார்க்கணும். அந்த டாப் ரேங்க் எடுக்கிறவங்க லிஸ்ட்ல நானும் போகணும். 200க்கு என்னால எவ்வளவு எடுக்க முடியுமோ நான் எடுப்பேன் சார். எனக்கு இந்த மார்க் கம்மியா கட் ஆஃப் அதை பத்தி யோசனை இல்லை. நான் என்னால எவ்வளவு எஃபோர்ட் பண்ணி எவ்வளவு நுணுக்கங்களை பயன்படுத்தி நான் முடிஞ்ச அளவுக்கு 200க்கு எவ்வளவு என்னால எடுக்க முடியுமோ முயற்சி பண்றேன் அப்படின்னா அந்த முயற்சியை தான் நீங்க எடுக்கணும். நீங்க அந்த அளவுக்கு அதை பத்தி யோசிக்காத படிச்சு எக்ஸாம் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கோட்டா முடிவு பண்ணி ரிசல்ட்ன்றது வரும். ஸோ அதனால யாருமே அந்த மாதிரி விஷயத்த கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடம், இப்போ ஒரு பாடங்கள் நான் பாலிடிக்ஸ் சொல்றேன். முதல் வகுப்புல இந்திய அரசியலமைப்புல நம்ம சமத்துவம் பெறுதல் அப்படின்னு ஒரு பாடம் இந்த வாரம் டெஸ்ட் கொடுத்துருவோம். இந்த வாரம் புதுசா படிக்கிறவங்களுக்கு இந்த பாடங்கள் எல்லாம் கொஞ்சம் எப்படி முக்கியமான கண்டென்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அது மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு பாடங்களும் படிச்சிருக்கணும். நானும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் முக்கியமான கண்டென்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி புதுசா படிக்கிறவங்க நீங்க உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஞாபகம் வச்சுன்னு நீங்க புக்கை படிக்கும்போது ஒரு சார் இப்படி சொன்னாரு, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்னு சொன்னாரு, அப்ப நான் அந்த பாடங்கள் இதுல இது அண்டர்லைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க படிக்கணும். ஏன்னா இது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்கக்கூடாது. நீங்க முயற்சி பண்ணணும், உங்களுக்கு வழிதான் காட்டணும். உங்களுக்கு அத்தனையுமே நானே கூட எழுதவும் எழுத முடியுமா? அதனால உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன். நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நல்ல ஞாபகம் வரும் உங்களுக்கு நோட்ஸ்ன்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சமத்துவம் பெறுதல் அப்படின்னு ஒரு பாடங்களை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து படிக்கணும். ஆனா நான் முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா அதுல ஒண்ணும் இல்லை. அந்த பாடத்துல ஒரு முக்கியமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இனவெறிக்கு முடிவு அப்படின்னு ஒரு ஹெட்லைன் கொடுத்துட்டு இவங்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. யாரு? நெல்சன் மண்டேலாவை பத்தி கொடுத்துருப்பாங்க. அவர் கருப்பின ஒரு மனிதர், அமெரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் ஒரு வாழ்ந்த மனிதர். அங்க கருப்பின மக்களுக்கு இனவெறி தாக்குதல் நடைபெற்று அதுல பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர். அவரை பத்தி கொடுத்துருப்பாங்க. அவர் இந்த பிரச்சனைல அவர் சிறை வாழ்க்கைக்கு போயிருக்காரு. 27 ஆண்டுகள்ல அவரை என்ன பண்ணிருக்காங்க, ஜெயில போட்டிருக்காங்க. 27 ஆண்டுகள். யாரு? நெல்சன் மண்டேலா
அவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர். அப்ப நீங்களா நோட் பண்ணி வச்சுக்கணும். இனவெறிக்கு முடிவு அப்படின்னு போட்டு நெல்சன் மண்டேலான்னு டைட்டில் போட்டு அவர் யாரு? தென்னாப்பிரிக்கா. அவர் என்ன 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கை, அப்புறம் 27 ஆண்டுகள் சிறை. அடுத்தது வந்து எந்த ஆண்டு விடுதலை பெற்றார்னா 1990. ஸோ இது ஒரு பேராகிராஃப், இது வந்து நோட்ஸ். பேராகிராஃப்ல அவங்க கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. தென்னாப்பிரிக்காவை இந்த பிரச்சனைக்காக இவர் போராடினார், அதனால இவர் கைது செய்யப்பட்டார், 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார், 1990ஆம் ஆண்டு விடுதலை பெற்றார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன, இது படிச்சுட்டு இந்த கதைகளை ஃபர்ஸ்ட் டைம் படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கும். யார் இவரு? நெல்சன் மண்டேலா. இந்த நாட்டை சேர்ந்தவர், தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தாருன்னு கொடுத்துருக்காங்க? 27 ஆண்டுகள். எந்த வருஷம் ரிலீஸ் ஆனாலும் 1990. அப்ப இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட். தென்னாப்பிரிக்கா, அவர் யார்? நெல்சன் மண்டேலா. எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் சிறை வாழ்க்கை? 27 ஆண்டுகள். எந்த வருஷம் ரிலீஸ் ஆனா? 1990. இதை தான் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி பாயிண்ட்டை எடுத்துக்கணும். அதே மாதிரி அடுத்தது ஒரு முக்கியமானதுன்னு பார்த்தா, ஒரு அரசியல் சட்ட விதியை ஒன்று சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) சொல்லுது. இப்ப கேட்பாங்க, இந்த பேராகிராஃபை எப்படி கொடுத்து எக்ஸாம்ல, எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் அரசியலமைப்பு சட்ட விதி எது எப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம பிரிவு 15(1) இதுதான் ஆன்சர். ஸோ அப்ப இதுதான் நோட்ஸ். அடுத்தது வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி கொடுத்துருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் அவரை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க மெயினானா, பாபா சாஹேப் என அழைக்கப்படுகிறார். பாபா சாஹேப் அப்படின்னா தந்தை அப்படின்னு பொருள். அப்ப கேட்கலாம், பாபா சாஹேப் அப்படின்னா யாருன்னா அம்பேத்கர். அடுத்து வந்து இவர் ஒரு சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி. அப்ப 4 துறைகளிலுமே நான் அந்த பன்முகத்தன்மை கொண்டவர். இப்ப இதையுமே கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்ல ஒரு கவிஞர்கள் கொடுத்துட்டு அவர் எதுக்கெல்லாம் சார்ந்தவர்னு கேட்டிருங்க. அவர் வந்து ஒரு பத்திரிகையாளரா, திறனாய்வாளரா, இல்ல ஒரு பாடலாசிரியரா, அந்த மாதிரிலாம் எப்படி வேணாலும் கேட்பாங்க. அப்ப அம்பேத்கரை பத்தி 4 சொல்லியிருக்காங்க. ஒண்ணு சட்ட நிபுணர், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார், அதனால சட்ட நிபுணராகவும் இருந்திருக்காரு, பொருளாதார நிபுணராகவும் இருந்திருக்காரு, அரசியல்வாதியாகவும் ஒரு கட்சியை நடத்தி தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு, ஒரு சமூகத்தை சீர்திருத்த வந்தவர், அதனால சமூக சீர்திருத்தவாதி. அப்ப 4 பாயிண்ட்டுக்குள்ளேயுமே அடங்குறாரு. இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு விட்டுட்டு, இல்லைன்னா இவருக்கு பொருத்தமானது எது அப்படின்னு நான் எதுவுமே கொடுத்துட்டு இதுல இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கலாம். அப்ப நம்மளுக்கு தேவை சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அப்புறம் அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி. ஸோ இந்த மைண்ட் வரணும் அம்பேத்கர் அப்படின்னாவே. அடுத்து அவர் வந்து எம்ஏ பட்டம், அதாவது முதுகலை பட்டம் எந்த ஆண்டு பெற்றாருன்னா 1915 கொடுத்துருக்காங்க. அப்ப எம்ஏ பட்டம் 1915 அப்படின்னு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து பிஹெச்டி வந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் 1927. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அம்பேத்கர் அவர்கள் எம்ஏ பட்டம் எந்த ஆண்டு வாங்குறாருன்னா 1915. அப்புறம் வந்து பிஹெச்டி பட்டம், முனைவர் பட்டம் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்துல 1927ஆம் ஆண்டு வாங்குறாரு. ஸோ இந்த ஆண்டுகள் எல்லாம் நோட் பண்ணி, கொலம்பியா பல்கலைக்கழகம் 1927 பிஹெச்டி பட்டம் அப்படின்னு நீங்க நோட்ஸ் எடுக்கணும். அந்த நோட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் கடைசி டைம்ல. அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடியே, அந்த பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடியே லண்டன் பொருளாதார பள்ளியில டிஎஸ்சி பட்டம் அப்படின்னு ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். அப்புறம் வந்து அவரை பத்தி என்னன்னா, அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார், எனவே இந்திய அரசியலமைப்பின் தந்தை என கருதப்படுகிறார். அப்ப அம்பேத்கர் அவர்களை இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றாரு? சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்தாரு. அந்த வரைவு குழுவின் தலைவராக இருந்து இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தாரு. அதனாலதான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அவர் சொல்றாங்க. அவ்வளவுதான் இது கொடுத்திருப்பாங்க. அப்புறம் பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு அவருக்கு கொடுத்திருக்காங்க. அவர் இறந்தது 1956. அவர் இறந்து எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம், ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் வந்து அவருக்கு பாரத ரத்னா, இந்தியாவினுடைய உயர்ந்த விருது, ஒரு இந்தியாவில் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருதானதான் அந்த பாரத ரத்னா விருது. பெரிய பெரிய அறிஞர்களுக்கு, பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே வந்து அவங்களோட உயிரோடு இருக்கும்போதே கொடுத்துருக்காங்க. சில பேர் இறந்து ஓரிரு ஆண்டுகள்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இந்தியாவிலேயே ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின ஒரு மாமனிதருக்கு அவர் இறந்து 30 ஆண்டுகளுக்கு மேலதான் இந்த பாரத ரத்னா விருதை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இவர் காரணம் என்னன்னா, இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததுனால அவரை வந்து அங்கீகரிக்கல, அதனாலதான் லேட்டா பாரத ரத்னா கொடுத்தாங்க. இதே ஒரு உயர் சமூகத்தை சார்ந்தவராக இருந்திருந்தால் அவர் உயிருடன் இருக்கும்போதே அவருக்கு பாரத ரத்னா உயர் விருதை அவர் உயிர் இருக்கும்போதே கொடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. ஸோ இதுதான் இந்த படத்துல முன்னாடி இருக்கிற முக்கியமான கண்டென்ட். அப்புறம் வேற என்ன, எழுத்தறி விகிதம்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்க புக்கை பார்க்கும்போது தெரியும். எழுத்தறி விகிதம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை சதவீதம் அதிகமா படிச்சவங்க இருக்காங்க அப்படின்றதான் எழுத்தறி விகிதம். 2011ஆம் ஆண்டு அந்த கணக்கெடுப்பின்படி, மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்கல்ல,
ஸோ அந்த டைம்ல தான் அந்த எழுத்தறிவு விகிதம், பாலின விகிதம் இதெல்லாம் போடுவாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது எழுத்தறிவு விகிதம் 2011 படி அதிகமாக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட். 2வது இடத்துல சென்னை இருக்கு, 3வது இடத்துல தூத்துக்குடி இருக்கு, 4வது இடத்துல நீலகிரி இருக்கு. ஸோ இது 4 கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, எழுத்தறிவு விகிதத்தில் அதிகமான சதவீதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்கலாம் கன்னியாகுமரி. இல்லைன்னா அந்த எழுத்தறிவு விகிதத்தினுடைய மாவட்டங்களை முதல் 5 மாவட்டங்களை வரிசைப்படுத்துக, முதல் 4 மாவட்டங்களை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்கலாம். அப்ப நம்மளுக்கு டக்குன்னு இதுக்குன்னா கோடோடு வச்சு படிக்கணும். கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி, இதுக்கு ஏதாவது கோடோடு வச்சு, ஏன்னா அப்படின்னு கேட்பாங்க. மாத்தி மாத்தி கொடுத்துட்டு ஏறு வரிசையில் எழுதுக, எது முதல் இடத்துல இருக்குது, 2வது இடத்துல இது, 3வது இடத்துல, 4வது இடத்துல இது அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் அந்த பர்சன்டேஜ் கூட கேட்கறதுக்கு பர்சன்டேஜ் வந்து மெயினா கன்னியாகுமரி, இந்த பர்சன்டேஜ் பொறுத்துகளும் கேட்கலாம். இந்த பக்கம் எதை கொடுத்துட்டு எதுக்கு எந்தெந்த பர்சன்டேஜ் வருது, எது தெரியுதோ அப்படின்னு கேட்கலாம். மெயினா வந்து கன்னியாகுமரிக்கு எவ்வளவு, ஏன்னா அதுதான் முதல் இடத்துல இருக்கு. அப்ப 92.14%. அப்ப இந்த பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்ப இதுல இருந்து கேட்டா இப்படி. அதே மாதிரிதான் பாலின விகிதம். பாலின விகிதம்னா என்ன, ஒரு 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்றதான் பாலின விகிதம். அப்ப அந்த வரிசையில பார்க்கும்போது எது வந்து முதல் இடத்துல இருக்கிற அந்த 4 மாவட்டங்கள் நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி வந்து 4வது இடத்துல இருக்கு. இப்ப நீலகிரியில பார்த்தா 1041 பேர் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நீலகிரியில 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்கிறாங்களாம். 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள்னா சரி சமம் ஆயிருது. எக்ஸ்ட்ரா 41 பெண்கள் இருக்காங்க, அதுதான் பாலின விகிதம். அப்ப நீலகிரியில வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகம். இந்த வரிசையில பார்க்கும்போது நீலகிரி வந்து 1041, தஞ்சாவூர் வந்து 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி, திருநெல்வேலி 4வது இடத்துல 1024. ஸோ அப்ப இது வந்து பாலின விகிதத்துல அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம். இது அதே மாதிரி கேட்கலாம். இப்ப நீலகிரி வந்து பாலின விகிதம் எது, ஏன்னா முதல் மாவட்டமா இருக்கு 1041. அதே மாதிரி 2வது எந்த மாவட்டம் இருக்குன்னா தஞ்சாவூர். இப்ப இது ஏறு வரிசையில் கேட்டாலும் நம்ம அதுக்கு தவிர படிச்சோம். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. குறைவில் எந்த இடத்துல பார்த்தா 2 எழுத்தறிவு விகிதத்துல தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி இதெல்லாம் குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள். அதே மாதிரி பாலின விகிதத்துல குறைவான விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எது பார்த்தா தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். ஸோ இந்த பேராகிராஃப்ல இருந்து கூட கேட்கலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான, நான் எதுக்கு இதை உங்களுக்கு அப்படியே ரீட் பண்ணி இது முக்கியமானதுன்னு சொல்றேன்னா, இதுதான் நீங்க படிக்கணும், இப்படிதான் படிக்கணும். இதை வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கணுமா, நம்ம நல்லா யோசிக்கணும். இதை வந்து நம்ம கிளாஸ் எடுக்கணுமா, இது நீங்களே படிச்சிட மாட்டீங்களா? ஆனா இருந்தாலும் இந்த இப்படிதான் நீங்க படிக்கணும். இப்ப சயின்ஸ்னா இது சமூக அறிவுல ஒரு பாலிடிக்ஸ் இப்படிதான் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கங்கள் தான், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற மாணவர்களுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி அப்ப அதுக்கப்புறம் பிரிவுகள் 2 பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு எந்த பிரிவு சொல்லுதுன்னா பிரிவு 14. ஒரு சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான். நீ ஒரு பெரிய ஆளு, நீ ஒரு பணக்காரன், நீ ஒரு மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி. பணக்காரனா உனக்கு சட்டம் வந்து சாதகமா நடக்கும், ஒரு ஏழ்மையானுக்கு வந்து பாதகமா நடக்கும் அப்படிலாம் கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி நீ ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் சமம் தான். நீ சட்டத்துக்கு முன்னாடி கை கட்டி தான் தப்பு செஞ்சா நிக்கணும் அப்படின்றது தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு 14 சொல்லுது. அடுத்து பிரிவு 17 படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அப்படின்றாங்க. அப்ப தீண்டாமை ஒழிப்புக்காக ஒரு அரசியலமைப்பு சட்டம் விதிக்குது. யாரும் வந்து ஒரு பிறப்பிறால் ஒருத்தனை உயர்வு தாழ்வு கற்பிச்சு அவனை வந்து ஒரு தீண்டத்தகாதவன் அப்படின்னு நம்ம தள்ளி வைக்க கூடாது, அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு பிரிவு 17 சொல்லுது. அது மாதிரி பண்ணா தண்டிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது கேட்கலாம், தீண்டாமை ஒழிப்பு எந்த பிரிவுனா பிரிவு 17. ஸோ அப்ப இதுதான் இந்த மாதிரி தான் படிக்கணும். ஓகே, இது வந்து நீங்க இப்போ ஒரு டைம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் சாதனையாளர்கள் அப்படியே அந்த கீழே பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க சிலபஸ் எழுதலாம், இப்போ அப்துல் கமியா, அப்புறம் விஸ்வநாதானந்த், அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து மிடில் கிளாஸ்ல இருந்து பெரிய சாதனையாளர்களா வந்தவங்கள ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. திடீர்னு ஒரு ஜெனரல் நாலேஜ் இதில் கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஐயா அப்துல் கலாம் அவர்களை பற்றி கூட அவரை பத்தி கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து 11வது குடியரசுத் தலைவராக இருந்தாரு, அப்புறம் மக்களின் குடியரசுத் தலைவர் அன்போடு அழைக்கப்படுகிறார். அப்புறம் அவர் என்னென்ன நூல் எழுதினாரு, அவருக்கு எப்ப பாரத ரத்னா விருது 1997 கொடுத்தாங்க. ஸோ இவரை பத்தி அவர் எழுதின நூல்கள், அப்புறம் இந்தியாவின் ஏவுகை மனிதர் அப்படின்னு சொல்றாங்க அவரை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம சும்மா ஜென்ரலா படிச்சு வச்சுன்னு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பாடங்களை படிக்கணும். இப்போ ஒரு சின்ன பாடம் இது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஒவ்வொரு பாடங்களுமே நீங்க புக்கை எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது புக்கை பொறுமையா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கடைசி லைன் வரைக்கும் படிக்கணும். அதை படிச்சுட்டு 2வது டைம் திரும்ப போகும்போது உங்களுக்கு அதிலே தெரியும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு, அது ஒரு லைட்டா ஒரு கோடு போடணும். 3வது டைம் படிக்கும்போது நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். அந்த 3வது டைம் படிச்சுட்டோம்னாவே புக்கு திரும்ப தொடரவே இல்லை. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் டைம் புக்கை படிக்கிறோம், அந்த பாடங்கள் படிக்கிறோம். 2வது டைம் படிக்கும்போது ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். 3வது டைம் படிக்கும்போது ஒரு நோட் மாதிரி எடுத்து ஷார்ட்டா நம்மளுக்கு என்னென்ன தேவை கண்டு முக்கியமான பாயிண்ட்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எளிதில் புரியும்படி சின்ன சின்ன பாயிண்டா எழுதி வச்சுக்கணும்.
அது வச்சுட்டு கடைசி டைம்ல அந்த நம்ம சின்ன சின்ன பாயிண்டா நோட் பண்ணி வைக்கிறோம் பத்தியா, அதுதான் கடைசி நம்ம எக்ஸாம் டைம்ல டக்கு இப்போ ஒரே ஒரு நோட்ல ஒரு ஒரு சப்ஜெக்டே அடைக்கலாம். ஒரு இந்திய அரசியலமைப்பு அப்படி இருக்குன்னா ஒரு நோட்டு தனியா எடுத்து போட்டு எழுதிட்டோம்னா எக்ஸாம் நெருங்கும் போது அந்த 3 மாசம் டைம்ல ஒரே ஒரு நோட்டு, அப்ப புக்கு படிக்க தேவையில்ல, அப்ப இந்த நோட்டை மட்டும் படிச்சா போதும். அந்த கதைகள், ஏன்னா 3 டைம் 4 டைம் புக்கை படிக்கிறோம், அப்ப அந்த கதைகள் ஞாபகம் வந்துட போது. நமக்கு தேவை முக்கியமான பாயிண்ட், அதை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு, இப்ப கடைசி 3 மாசத்துல போய் எல்லா புத்தகங்களும் எடுத்து நம்ம திருப்பி பார்க்க முடியுமா? திருப்பி பார்க்கணும், பார்த்தாதான் ஞாபகம் வரும். அப்படி பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஷார்ட் நோட்ஸ். இந்த மாதிரி வந்து முக்கியமான பாயிண்ட்டை ஒரு ஷார்ட் நோட் போட்டு எழுதி. ஸோ இப்படி தான் படிக்கணும். இது எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஜிகேவில் எப்படி இருந்தாலும், தமிழ் அதே மாதிரி தான். தமிழில் உங்களால் பாட்டு நோட்ஸ் எடுக்க முடியாது, நிறைய பாடல்கள் இருக்கும். அது எடுக்கிறவங்க அதையும் எடுக்கிறாங்க. ஏன்னா சிலபஸ் படி மெயினாக நூல் ஆசிரியர்கள், நூல் குறிப்பு, அந்த நூலில் எத்தனை பாட்டு இருக்கு, இந்த நூலுக்கு என்னென்ன பேர் இருக்கு, இந்த ஆசிரியர் பேர் என்ன, இவர் எங்க பிறந்தாரு, எந்த ஆண்டு, இவர் எழுதின நூல்கள் என்னென்ன. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டென்ட், இந்த மாதிரிலாம் நம்ம நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ். யாரு ஒருத்தர் நோட்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ஆர்வமா எழுதுறதுக்கு முயற்சி செய்யறாங்களோ அவங்க தான் நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு நல்லா மைண்ட்ல நிற்கும். நம்ம புக்கை மட்டுமே புரட்டிட்டு போனால் மறந்துடுவோம். என்னைக்குமே நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதனால நோட்ஸ் எல்லாரும் ஒரு நோட்டுனா இந்த மாதிரி சின்ன நோட் போடாம A4 ஷீட் வாங்கிக்கங்க. ஒரு A4 ஷீட் பண்டில் ஒன்று வாங்கிட்டு அது என்ன பண்ணுங்க, ஜெராக்ஸ் கடையில் கொடுத்துட்டு அது ஒரு 4 இதை பிரித்து ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு A4 ஷீட் ஒரு பண்டிலே வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 4 இதை பிரித்து ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு நோட்டு மாதிரி போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை நான் வந்து 2ஆம் அடிச்சு எப்பவுமே அந்த மாதிரி நோட்ஸ் எடுப்பேன். இது ஒரு பக்கத்தவே ஒரு பேப்பரவே 2ஆம் அடிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸை வந்து குறைச்சி எழுத கத்துக்கணும். அப்பதான் வந்து ரிவிஷன் பண்ணும்போது, இப்போ ஒரு பக்கத்துல ஒரு பாடத்தை நம்ம ஷார்ட் நோட் எடுத்தோம்னா முடிச்சிடலாம். ஆனா அந்த ஒரு பக்கத்தை புக்ல படிக்கணும், 4-5 பக்கம் படிக்கணும். கடைசி டைம்ல எது பாயிண்ட், எது முக்கியமான பாயிண்ட்னு பயந்து படிப்போம். ஆனா நோட்ஸ் இருந்தா இதுதான் முக்கியம், இதை பார்த்து தான் நம்ம நோட்ஸ் எடுத்தோம், இதுதான் ஃபைனல், இதை பார்த்துட்டு போனா போதும் எக்ஸாமுக்கு ஒரு மனநிறைவோட டக்குன்னு திருப்பி பார்த்துட்டு எக்ஸாம். ஸோ இன்னைக்கு நீங்க உட்காந்து ஒவ்வொரு நாளும் எடுக்கிற நோட்ஸ் கடைசி எக்ஸாம் டைமிங்ல உங்களுக்கு ரொம்ப பயன்படும். அதே வந்து எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா திரும்ப டக்குன்னு ரீகால் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால ஒவ்வொரு சப்ஜெக்டும் இப்படி படிங்க. மேக்ஸுக்கு பயப்படாதீங்க. மேக்ஸுக்கு நான் முழுக்க நான் உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுப்பேன். மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்க கற்றுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. நம்மளுடைய மாணவர்கள் எல்லாருமே தொடர்ந்து படிங்க. இனிமேல் நம்ம மெயினாக மேக்ஸ் கிளாஸ் தான் எடுக்க போகிறோம். ஜிகே வந்து இந்த மாதிரி கான்செப்ட் ஏதாவது டவுட்டா கேட்டு படிச்சுக்கலாம். புக்கு மாதிரி நான் தான் விளக்கங்கள் சொல்லிட்டேன். இலக்கணங்கள் வேணா, இலக்கணங்கள் ஏதாவது முக்கியமான இலக்கணங்கள், புரியாத இலக்கணங்கள் எதுனா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். மேக்ஸ் மட்டும் டெய்லி உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கலாம். நாளையிலேருந்து மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸ் தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். ஜிகே எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் தான் ஜிகே படிக்கணும். யாராவது போய் திரும்ப நோட்ஸ் அனுப்புங்க, PDF அனுப்புங்க, தயவு செஞ்சு கேட்கக்கூடாது. நீங்க எடுக்கிறதான் நோட்ஸ், நீங்க எடுக்கிறதான் PDF. உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எடுக்கலாம். நோட்ஸ் யாருக்கிட்ட வாங்கிறோம்ன்றது மேட்டர்ல, எதை படிக்கிறோம் இல்லை, என்ன மைண்ட்ல நீங்க ஏத்துக்கிறீங்கன்றதான் முக்கியம். அப்ப நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது யாரும் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க மைண்ட்ல எல்லாம் நல்லா ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால அந்த முயற்சிகளை கைடுங்க. அடுத்து நம்ம மேக்ஸ் கிளாஸ்ல கவனிக்கலாம். அதாவது புதிதாக இந்த வீடியோ பார்க்குற மாணவர்கள் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துட்டு ஜாயின் பண்ணி. நன்றி, வணக்கம்.